பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி நிலைப்பாடை குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு நெற்றி பொட்டில் அடித்தார் போல பதில் சொன்ன பாமக தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கக்கூடிய முடிவைத்தான் அத்தனை கட்சிகளும் எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது. பாமகவினுடைய வாக்கு வங்கித்தான் அடுத்த ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறி இருக்குது. அதனால் பாமகவுக்கு மிக முக்கியத்துவம் தமிழக அரசியல் களத்தில் எழுந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி தருமபுரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கூட்டணி குறித்தான கேள்வியை முன்னெழுப்பினாங்க. அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெல்ல தெளிவாக பதில் சொன்னார். யார் எதிரி என்பதை தீர்மானமாக இன்னைக்கு நேற்று இல்லை, பல பொழுதுல சொல்லிட்டு வந்திருக்கிறார், பல காலகட்டங்களில் சொல்லி வந்திருக்கிறார். திமுகவை அகற்றக்கூடிய ஒரு மெகா கூட்டணியை பாமக உருவாக்கும் அங்கம் வகிக்கும்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நெற்றி போட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்போ திமுக அரசை வீழ்த்துவதுதான் இலக்கு என்பதை தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அப்போ திமுக கூட்டணியை தோற்கடிக்கக்கூடிய ஒரு கூட்டணினா மெகா கூட்டணின்னு சொல்லியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். மெகா கூட்டணின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ திமுக கூட்டணியை தோற்கடிக்கக்கூடிய ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க பாமக களமிறங்கி விட்டதைத்தான் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேட்டியிலிருந்து நாம் உணர முடியும். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலுமே கூட திமுக வீழ்த்தணும் என்பதற்காக ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முயற்சிப்படார். அதிமுக, பாஜக, தமிழ்மாநில காங்கிரஸ், தேமுதிக, பாமக உள்ளிட்ட ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணிக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முயற்சி செய்தார் என்ற செவிவழி செய்திகள் வந்துச்சு. அப்புறம் செய்திகள் எல்லாம் விட பல நேரங்களில் பார்க்க முடியுது. ஆனால் அன்னைக்கு அதிமுக இந்த தேர்தலை வெற்றி பெறுவதை தாண்டி கட்சியை கைப்பற்றதை தான் முதன்மையாக இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ அந்த ஓபிஎஸ் விவகாரம், டிடிவி தினகரன் விவகாரம்லாம் இருந்ததுனால திமுக எளிமையாக வென்றுடுச்சு, ஒரு மெகா கூட்டணி உருவாக்க முடியல. ஆனால் இந்த தேர்தலில் ஒரு மெகா கூட்டணியை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உருவாக்குறார். அது எந்த கூட்டணியாக கூட இருக்கலாம். பாமக அங்கே வைக்கிற கூட்டணியில் அதிமுக இருக்கலாம், அல்லது தாவேகா இருக்கலாம், அல்லது மூன்றாவது ஒரு அடியாக இருக்கலாம். ஆனால் திமுக வீழ்த்தக்கூடிய ஒரு மெகா கூட்டணி என்பதை தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அந்த அளவிற்கு திமுக கடந்த காலங்களில் சமூக நீதிக்கு எதிரான நடவடிக்கைகளில் தீவிரமாக இறங்கினது தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த திமுக அரசை அகற்ற வேண்டும் என்பதற்கு எடுத்த முடிவிற்கான காரணமாக நாம் பார்க்க வேண்டியது. பாட்டாளி மக்கள் கட்சியினர் இந்த பேட்டிக்கு பின்பாக மிக உத்வேகத்தோட களப்பணியாற்ற தொடங்கிட்டாங்க. நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி அங்கவகிக்கக்கூடிய ஆட்சியாக 2026 ஆட்சி இருக்கும்.